எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு நாங்கள் பீட்ரூட் வரை செஞ்சு காட்ட போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் முதலே காட்டினேன்னா நான் இன்றைக்கும் ஒருக்கா சரி இப்போ எல்லோரும் விரத நேரத்தில் சில வேளை இந்த வரை சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்குமென்னுட்டு சத்தானதும் தானே. அப்போ இதை இப்போ பீட்ரூட்டை கழுவி போட்டு இப்படி தோல் சீவுறேன் நான். சரியா? பிறகு தோலை சீவி போட்டு நான் கழுவுறதில்லை. இப்போ இப்படி வடிவாக கத்தியால் தோலை சீவுவோம். சரியா? இப்போ வாங்க எல்லாம் சீவி போட்டு வாரன். பிறகு இந்த கரெக்ட் சீவுற அந்த இது இருக்குது தானே, அதால் இப்படி துருவோணும். சரியா? ஆறுதெல்லாம் துருவோணும். வைக்கனே கை பிரச்சனை கணக்கு இதாண்டு இல்லாத 2 பீட்ரூட் ஓகே. இப்போ திருவி போட்டு இப்படி பார்த்தா என்னடா தண்ணியாக இருக்குமில்லோ, அதை நாங்கள் இப்படி புளியோணும். சரியா? கையால் இப்படி புளியோணும். புளிஞ்சு இன்னும் ஒரு சட்டியில் அதை போடணும். இப்போ புளிஞ்சு போட்டு நீங்கள் கேட்கலாம், இந்த தண்ணியை என்ன செய்ய போகிறீங்கன்ட்டு. வாங்க என்ன செய்கிறேன்னுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்படி எல்லாத்தையும் புளிஞ்சு போட்டு வாரம் போகிறோங்கோ. இப்போ புளிஞ்சிட்டு இந்த தண்ணி வருதல்லோ, இதை நான் இன்னும் ஒரு கிளாஸுக்கு ஊற்ற போகிறேன். கிளாஸுக்கு ஊற்றி போட்டு எல்லாருக்கும் தெரியும் தானே பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறீங்களோ. அப்போ அதுக்குள்ளே எப்பயுமே கலந்து ஏதாச்சும் ஒன்றை கலந்து குடித்தா அந்த நல்லா இருக்கும். சரியா? அதே மாதிரி தேசி புளி இதுக்கு கலந்து குடித்தா உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேசிப்புளி அளவாக கூட வேணுமெண்டா கூட விடலாம், கொஞ்சம் வேணுமெண்டா கொஞ்சம் விடலாம். அப்படியே கலக்கிட்டு அரைவாசியை கொஞ்சம் நானும் குடிச்சிட்டு அரைவாசியை இன்னொரு ஆளுக்கும் கொடுப்பேன். சரியா? கொஞ்சம் வேண்டாலும் சரி கொடுப்போம். அப்போ இப்போ குடித்தாச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிறகு வாங்க இந்த கீரை இந்த சிங்கிருக்கு தானே, இந்த கழுவுற தொட்டி, அதுக்குள்ளே இந்த வாய் கோப்பிளிக்கிறத தவிர்க்கணும் எல்லாரும். இது நான் தனியாக சாப்பாடுகள் கழுவுறது தான் வச்சுருக்கிறேன். மற்றது கோப்பைகள் கழுவுறேன். இந்த வாய் கழுவி துப்பினா கோவம் பெறும் எனக்கு. இப்போ நல்ல பம்பா வெங்காயம் இருக்குது தானே, அது வெட்டி போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாயம் வெட்டி போட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு வதக்குறேன். சரியா? கணக்காக வதக்கணும், நல்லா வதக்கக்கூடாது. இந்த வெங்காயத்தில் பிற வரையோடு சேர்ந்து வறுபடும். சரியா? இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த துருவி வச்சுருக்கிற பீட்ரூட் இருக்குது தானே, அதை அதுக்குள்ளே போட்டு அப்படியே வறுக்கணும். சரியா? பாருங்கோ இப்படி வறுக்கிறோமண்டு. இப்போ நேற்று கோயிலுக்கு போனேன் நான். நேற்று என்ன கிழமை? சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போனேன் நான். உண்மையாக நல்லா இருந்தேன் நேற்று சாப்பாடு. நான் கோயிலுக்கு போகிற சரியான குறைவு வேலையால் லேட்டாக வாடுறதால, ஆனால் கெதி என்று பூசை எல்லாம் முடிஞ்சுது. நல்லா இருந்தது. எனக்கு கோயிலுக்கு போகணுமென்ட்டு ஆசை, இந்த நேரம் கிடைக்கிறதால போகிறதில்ல. அப்போ சனி ஞாயிறு லீவு. அப்போ நேற்று சனி போனது, ஞாயிறு வீட்டு வேலை. அப்போ இன்றைக்கு சமையல் கொஞ்சம் உப்பு போடணும். சரியா? வரைக்கு உப்பு போட்டுட்டு பிறகு எங்களுக்கு அளவானா கொஞ்சம் தூள் போடணும். ஏண்டா இனிப்பு தானே, அப்போ கொஞ்சம் தூள் போட்டால் நல்லாயிருக்கும். பிறகு தேங்காய் பூவும் அதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கணும். சில பேருக்கு அந்த நாக்குக்கு அந்த நாக்கு அள்ளுற மாதிரி இருக்கும், அதுக்கு தான் இந்த தூள் போடுறது. சரியா? பீட்ரூட் அதுகளுக்கு மற்ற பீட்ரூட் வெள்ளைக்கறி வைக்கலாம், மற்றது பீட்ரூட்டை ஜூஸ் குடிக்கலாம். எங்களோட பனைமரத்தில் என்னென்ன எல்லாம் செய்யலாம் மாதிரி இந்த பீட்ரூட்டையும் வச்சு எல்லாம் செய்யலாம். ஏன்னா சத்தான சாமான் அவ்வளோந்தான். இப்போ பீட்ரூட்டுன்ற வரையில் சத்து இல்லைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வறுபட விடாதுங்கோ, கணக்காக வறுபட விடுங்க. அப்புறம் சத்தா ஜூஸை குடிக்கலாம். சரியா? அதை அந்தந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? என் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. இங்கே பாருங்கோ பீட்ரூட் நல்லா வறந்துட்டு. நன்றி, வணக்கம்.